உள்ளம் கிளறுமே. செம்பொன் மலை போன்ற நின்னை நினைத்திட சேவை உள்ளம் கிளறுமே. கம்பனடி பொடி என்று நீ வாழ்த்திட கண்ணி தமிழ் வளருமே. செம்பொன் மலை போன்ற நின்னை நினைத்திட சேவை உள்ளம் கிளறுமே. கள்ளம் நின் பால் வந்து கதைகளை பேசிற்று. கள்ளம் நின் பால் வந்து கதைகளை பேசிற்று. கவிதை கனிகளை சாலனும் வீசிற்று. அன்னும் பகலும் இன்று கம்பனை போற்றிற்று. அருந்தமிழ் கொடியினை இமயத்திலேற்றிற்று. அல்லும் பகலும் இன்று கம்பனை போற்றிற்று. அருந்தமிழ் கொடியினை இமயத்திலேற்றிற்று. கம்பனடி பொடி என்றுனை வாழ்த்திட கண்ணி தமிழ் வளருமே. செம்பொன் மலை போன்ற நின்னை நினைத்திட சேவை உள்ளம் கிளறுமே. ஸ்ரீதமிழ் தாய் கோயர் கோயில் எடுத்தனை சேவைக்கு நின்னே முற்றும் கொடுத்தனை. அருந்தமிழ் நட்புகள் சாலமும் பெற்றனை. அமரர்கள் வாழ்ந்திடும் பதவியை முற்றனை. கம்பனடி பொடி என்று நீ வாழ்த்திட கண்ணி தமிழ் வளருமே. செம்பொன் மலை போன்ற நின்னை நினைத்திட சேவை உள்ளம் கிளறுமே. கள்ளம் நின் பால் வந்து கதைகளை பேசிற்று. கவிதை கனிகளை சாலமும் வீசிற்று. அல்லும் பகலும் இன்று கம்பனை போற்றிற்று. அருந்தமிழ் கொடியினை இமயத்திலேற்றிற்று. ஸ்ரீதமிழ் தாய் கோயர் கோயில் எடுத்தனை சேவைக்கு நின்னே முற்றும் கொடுத்தனை. அருந்தமிழ் நட்புகள் சாலமும் பெற்றனை. அமரர்கள் வாழ்ந்திடும் பதவியை முற்றனை. அமரர்கள் வாழ்ந்திடும் பதவியை முற்றனை. அமரர்கள் வாழ்ந்திடும் பதவியை முற்றனை.
கணேசன் ஐயா அவர்கள். நன்றி. தமிழரின் பாரம்பரியமா நாட்டுப்புற கலைகளை ஒன்றாம் பொம்மைகளுக்கு உயிர் கொடுத்து உணர்வையும் கொடுத்து அழகான உரையாடலுடன் கதை பேசிட வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள். ஆர்த்தி, நல்லா இருக்கியா? உன் பையனை இங்கதான் சேர்த்துக்கியா? ஆமா ராஜி, என் பையனை இங்க சேர்க்க ஒன்றை கேட்டேன். நீ கம்பன் பள்ளியை பத்தி சொன்ன செய்தி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் அந்த பள்ளியில சேர்த்தேன். ஆமா ஆர்த்தி, என் பையன் இங்க சேர்க்கிறதுக்கு முன்னாடி மெதுவாதான் படிச்சான். ஆனா இப்ப நல்லா படிக்கிறான். ஆமா ராஜி, என் பையன் தான். இன்னைக்கு விருதுநகர் நினைவு நாளாவே அதுல என் பையன் சேர்ந்திருக்கிறான். அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். உனக்கு நம்ம ஐயாவை பத்தி தெரிஞ்ச செய்திகளை சொல்றியா? நிச்சயமா. நம்ம ஐயா பன்முக திறமை கொண்டவரா. அப்படியா ராஜி? ஆமா ஆர்த்தி, நம்ம ஐயா சிறந்த இலக்கியவாதி, பழமைகளை புதுப்பிக்கும் தொல்பொருள் ஆய்வாளர், கல்வெட்டு ஆய்வாளர், சிறந்த சுதந்திர போராட்ட வீரர், சிறந்த பதிப்பாளர் என பல திறமை கொண்டவர். அப்படியா ராஜி? நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஐயாவை பத்தி இன்னும் நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கேன். நீ ஒன்னொன்னா சொல்றியா? ஐயாவோட இலக்கிய பணி பத்தி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். கம்ப ராமாயணத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டதால் கம்பரின் புகழை உலகறிய செய்ய நம்ம ஐயா பல சொற்பொழிவு ஆற்றினார். 1939ஆம் ஆண்டு காரைக்குடியில் கம்பன் கழகத்தை நிறுவினார். இந்த கழகத்தின் மூலம் கம்பராமாயணத்தின் புகழையும் கம்பரின் புகழையும் உலகறிய செய்தவர். இந்த கழகத்தின் சார்பாக சிறப்பு செந்நூல் எனும் நூல் உருவாக்க துணிந்தார். இவர் சிறந்த எழுத்தாளராக திகழ்ந்தார். 1945இல் நூற்பவருக்கு கல் சொல்லும் கதை, பிள்ளையார்பட்டி தலவரலாறு, ராசராசன், கட்டுரை களஞ்சியம், தமிழ் திருமணம், ஒருபா ஒருபது, தேசிய விநாயகம் பிள்ளையார் என பல நூல்களை இயற்றியுள்ளார். 1968ஆம் ஆண்டு 2வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது அம்மாநாட்டிற்கு தலைவராக பொறுப்பேற்று அம்மாநாட்டிற்கான கையேடு உருவாக்கினார். நம்ம கம்பனோட புகழ் உலகம் முழுவதும் பரவுறதுக்கு கணேசன் ஐயா தான் முழு காரணமா இருந்தாரா? மேலும் ஐயாவோட அரசியல் பணி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்றியா? ஐயாவோட அரசியல் பணி பத்தி நான் சொல்றதை விட நம் தோழர் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, நம்ம தோழரோட குழந்தை என்ன படிக்கிறாரா? ஆமா, இதான் வரே வந்துட்டாரு. வாங்க ரூபன், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நலமா? உங்கள் குழந்தைகளும் இங்கேதான் படிக்கிறார்களா? ஆமா ரூபன், நம்ம நிறுவனர் விழால உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நம்ம ஐயாவோட அரசியல் பணி பற்றி தெரிஞ்சது சொல்றீங்களா? ஓ, இதோ கூறுகிறேன். நம்ம ஐயா சா கணேசனார் சிறந்த காந்திய தொண்டர். 1927ஆம் ஆண்டு காந்தியடிகள் காரைக்குடிக்கு வந்த பொழுது இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து காந்தியடிகளுக்கு பணிவிடை செய்யும் தொண்டர் படையில் தலைவரானார். 1938ஆம் ஆண்டு கானடுகாத்தானில் நடந்த சுதந்திர போராட்ட கூட்டத்திற்கு சென்றபோது ஐயாவை சுட்டுவிடுவதாக கூறினார். இதை கேட்ட நம் ஐயா சிந்தும் பஞ்சாமல் தன் சட்டையை திறந்து காட்டி சுடுங்கள் என்று மிக எழுச்சியுடன் கூறினார். அன்று முதல் அவர் சட்டை நிறுத்தியே நிறுத்திவிட்டார். 1939ஆம் ஆண்டு இந்திய விடுதலை போரில் தீவிரமாக பங்கேற்றார். 1941ஆம் ஆண்டு நடைபெற்ற தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஒரு பகுதியாக தில்லியை நோக்கி காரைக்குடியிலிருந்து நடைபயணத்தை மேற்கொண்டார். 66 நாட்களில் 586 மைல்களை கடந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலிபுரை அடைந்த பொழுது கைது செய்யப்பட்டு அங்குள்ள சிறையில் அடைக்கப்பட்டார். 1942ஆம் ஆண்டில் நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வீடு கொண்டு நம்மையா நடத்தினார். ராஜாஜியுடன் சுதந்திர கட்சி என்னும் கட்சியை நிறுவினார். 1962ஆம் ஆண்டு தேர்தலில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு 1967 வரை தமிழக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். 1963 முதல் 1994 வரை தமிழக சட்டமேலவை உறுப்பினராக பணியாற்றினார் நம் ஐயா. ஓ, இவ்வளவு தியாக செம்மலாம் நம்ம கணேசன் ஐயா. ஐயாவோட அரசியல் பணி பத்தி கேட்கும்போது எனக்கு உடலே சிரிக்குது. மேலும் ஐயாவோட கல்வெட்டு பணி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லே கேட்போம். ஐயாவோட கல்வெட்டு பணி பத்தி நான் சொல்றதை விட என் தோழி லட்சுமி சொன்னா
திருவாயூர் என்ற சிற்றூர் பல்லவர் காலத்திலே கட்டப்பட்டது. பெரும்பாலும் இடிபாடுகளாகவே இன்று காணப்படுகிறது. இதில் பல்லவர் குடிவழி வரிசையாக படிக்கப்பட்டுள்ளது. இப்படி பல்லவர் கால வழித்தோன்றல்களில் தன் முன்னே கொண்டு வந்து கல்வெட்டை மீட்டெடுத்தார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் கல்வெட்டு, திருவதிகை கோயில் கல்வெட்டு, சிதம்பரம், திருவண்ணாமலை, திருவெற்றியூர் போன்ற கல்வெட்டுகளில் எல்லாம் உலகறிய செய்தவர் நம் ஐயா. அது மட்டுமல்லாம என் கூட என் தம்பி தங்கச்சி கூட கூட்டிட்டு வந்திருக்கிறேனே. இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டேன். எனக்கு நம்ம ஐயாவை பற்றி தெரிந்த செய்திகளை போகும். நம்ம ஐயா இலக்கியப்படி, அரசியல் படி, கல்வெட்டு பணியில் மட்டுமா சிறந்தவர்? இல்லை இல்லை, நான் அவரின் மற்றொரு பணியை பற்றியும் கூறுகிறேன். பழமையை போற்றுவதும் பழமையை காப்பாற்றுவதும் நம் கடமை என்பதை உறுதி கொண்ட நம்ம ஐயா பழங்கால கல்வெட்டுகள், சிதைந்து போகும் நிலையில் உள்ள இலக்கியங்களை, வரலாற்றுகளை புதுப்பித்து நம் நாட்டின் பெருமையை உள்ளதறிய செய்தவர். சமத்தாய் கோவிலை கட்டியதும், கம்பராமாயணத்தின் புகழை உள்ளதறிய செய்ததும், கல்வெட்டுகளை புதுப்பித்ததும் அவர் தொல்பொருள் ஆய்வின் ஆர்வத்திற்கான சான்றாகும். தௌமி, உனக்கு தெரிஞ்சதை நீ கூறே பார்ப்போம். என் தம்பி கூறியதை விட ஒரு முக்கியமான செய்தி ஒன்று நான் கூறுகிறேன் கேளுங்கள். நம் கணேசன் ஐயா எண்ணற்ற ஏட்டுச் சுவடிகள் மற்றும் பழைய பதிப்புகளை ஆய்ந்து தமிழறிஞர்களின் துணையுடன் தேர்ந்தெடுத்து 9 சிறு தொகுதிகளாக பிரித்து பொதுமக்களும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் சட்டி பிரித்து ஓவியர் கோப்லூமின் கைவண்ணங்களுடன் மிக நேர்த்தியாக பதிப்பித்தார். நம் ஐயா சா கணேசனார் பதிப்பித்தல் மட்டுமின்றி கம்பன் அன்றும் இன்றும் என்றும் கம்பன் கலைக்கோவிலின் போர் நற்சுடர் விளக்கு, திருவெம்பாவை, எளிய உரை, நாடு போற்றும் நங்கை நல்லார் போன்ற நூல்களை தொகுத்துள்ளார். கேட்க கேட்க திகட்டாத செந்தமிழாய் இருக்கிறது ஐயாவை பற்றிய செய்திகள். நம் நிறுவனர் சா கணேசன் ஐயா புகழும் திறமையும் வாய்ந்தவர். இந்த பள்ளியில் படிக்கும் நம் குழந்தைகளையும் ஐயாவை போலவே வளர்க்க வேண்டும். இறைவ நாட்டிற்கு வருகை தந்திருக்கும் தொழில் வணிக தலைவர், சாம்பர் பிரசிடென்ட் லயன் திரு கண்ணப்பன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். குளிர்ந்திட, தென்றல் தாராட்டிட, மலைத்துளி விழுந்திட, பறவைகள் பாடிட, தேனீகளால் வந்து தெம்மாங்கி சிந்திட வருகிறார்கள் நம் பள்ளி மாணாக்கியர்கள். கண்ணாடனா 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 நீ பொட்டு வச்ச கருத்து தங்கோ, முரட்டு நீ சிங்கோ,
நம்மோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காகவும் நம் பள்ளியின் தாராளரும் கோவிலூர் ஆதீனத்தினுடைய தலைவருமான ஸ்ரீ நாராயண ஞானதேசிக சுவாமிகள் அவர்கள் தற்பொழுது வருகை கொண்டுள்ளார்கள். அவர்களையும் நம் பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்ற பாரதி ஏற்ப உண்மை, நேர்மை, ஒற்றுமை, மனிதநேயம், தைரியம், நீதிக்காக போராடும் மனப்பான்மை போன்ற உயர்ந்த பண்புகளை கொண்ட நமது நிறுவனர் கணேசனாரின் உயரிய பண்புகளை நம் கண்முன் நாடகமாக நடத்தி காட்டு வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள். இந்து மதாபிமான சங்கம் காரைக்குடி ஆண்டு 1919. நாடு அடிமை தலையில் இருந்த காலம். சுதந்திரத்தின் தீப்பொறி தமிழகம் முழுவதும் பரவியது. அந்த போராட்டத்தின் முன்னிலையில் காரைக்குடியில் உள்ள இந்து மதாபிமான சங்கத்தில் பாரதியின் தேசபக்தி பாடல் பாடப்பட்டது. அந்த போராட்டத்தில் பங்கேற்றோர் பலர். அதில் நம் ஐயா கணேசனார் அவர்களும் கலந்து கொண்டு தேச பாடலை பாடினர். அப்பொழுது நம் ஐயாவின் வயது 11. காட்சி 2. தேவகோட்டை நீதிமன்றம் முன் மறியல் போராட்டம். சலவை தொழிலாளியின் தியாகம். என் அன்பு மக்களை, இந்த துணிகளை பாருங்கள். இவை நம் நாட்டின் நெய்யப்பட்டது. நம் நாட்டின் செல்வத்தை சுரண்டி வந்த அந்நிய துணிகள். இந்த அந்நிய துணிகளை நம் உடலில் அணியும் ஒவ்வொரு நாளும் நம் தாய்
இதற்கு தலைவன். நான் தான் தலைவன். இது மக்களின் குரல். இதை யாராலும் மறக்க முடியாது. இன்று மறுமுகம் போட்டால் தாய் சேவை. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். Constables, arrest him. சிறைக்குள் அடைப்பதா? சிறைக்குள் அடைக்கலாம். ஆனால் எங்கள் நாட்டின் சுதந்திர எண்ணத்தை அடைக்க முடியாது. இந்த நெஞ்சு பயத்தில் துடிக்கவில்லை. பாரத தாயின் சுதந்திர கனவுக்காக தான் துடிக்கிறது. உண்மைக்காக நிற்கும் மனிதனை மிரட்ட முடியாது. சட்டையை பிடித்திருந்தால் சுதந்திர எண்ணத்தை பிடித்திருக்க முடியாது. இந்த உடல் உன் கையில் இருக்கலாம். ஆனால் இந்த உயிர் இந்த மண்ணுக்கு சொந்தம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். இன்னும் ஒரு வார்த்தை பேசினால் உன்னை சுட்டு விடுவேன். என்னை கைது செய்யலாம், ஆனால் என் நாட்டு பற்றி கைது செய்ய முடியாது. இந்த சுடு. உனக்கு உயிர் மீது பயமே இல்லையா? இல்லை. காட்சி 3 இடம் தேவகோட்டை நீதிமன்றம். சா. கணேசனார் மீது தேச துரோக வழக்கு. குழந்தைகளை ஒன்று திரட்டி சென்னையிலே டெல்லியை என்று புறப்பட வைத்தார். அரசின் சொத்துக்களுக்கு எதிராக மக்களையும் தூண்டினார். சா. கணேசன் ஆங்கில அரசுக்கு எதிராக மக்களை தூண்டி கலவரம் செய்ததாகவும் அரசின் சட்டத்தை மீறியதாகவும் உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? நான் செய்தது குற்றம் அல்ல. என் தாய்நாட்டை நேசித்தேன். என் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தேன். நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தண்டனை குறையலாம். மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் அல்ல. ஒரு நாட்டின் சுதந்திரத்தை பறித்தவர்கள் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அநீதியை எதிர்க்க தூண்டுதல் அல்ல. அது ஒவ்வொரு மனிதனின் கடமை. நாட்டை அடிமைப்படுத்தும் சட்டம் சட்டமாக இருக்கலாம், ஆனால் நீதியாகாது. தாய்நாட்டை நேசிப்பவர்களுக்கு மரண பயம் இல்லை. அநீதிக்கு முன் தலை குனிவதே உண்மையான பயம். எதற்கும் அஞ்ச மாட்டார். வெள்ளையர்களை கண்டும் பயப்பட மாட்டார். அமைதி, அமைதி. நீதிமன்ற தீர்ப்பு. சா. கணேசனாருக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. என் உடலை சிறையில் அடைக்கலாம், ஆனால் சுதந்திர கனவை எந்த சிறையிலும் அடைக்க முடியாது. நான் ஒருவன் சிறைக்கு சென்றால் என்னை போல 1000 கணேசரை எடுத்து வருவார்கள். ஆயிரம் கணேசனார், ஆயிரம் கணேசனார், வந்தே கணேசனார், வந்தே மாதரம், பாரத நீதி வந்தே மாதரம். வீரர்கள் வாழ்ந்ததால் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். அவர்களை நினைவு சுடுவது மட்டும் போதாது. அவர்கள் காட்டிய நீதி, நேர்மை, நாட்டுப்பற்று போன்றவற்றை நாமும் கடைபிடித்து வாழ்வதை நாம் அவர்களுக்கு செலுத்தும் அஞ்சலி. அடுத்ததாக இந்த ஆண்டு நம்முடைய ஐயாவுடைய நினைவு நாளை முன்னிட்டு மாணாக்கர்களுக்கு அவர்களுடைய நினைவுகளை பதிவு செய்யுமாறு ஓவிய போட்டிகளும் கட்டுரை போட்டிகளும் நடத்தப்பெற்றன. அப்போட்டிகளில் பல்வேறு மாணாக்கர்கள் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பல்வேறு பிரிவுகளில் கலந்து கொண்டு தங்களுடைய சிறப்பான பங்களிப்பினை செய்தார்கள். அவர்களுள் நடுவர் குழுக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தற்பொழுது பரிசு வழங்க உள்ளோம். அப்பரிசுகளை வழங்குமாறு நம்முடைய கோவிலூர் ஆதீனம் தலைவர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்துள்ளார்கள். முதலாவதாக ஓவிய போட்டி. முதல் பரிசு 7ஆம் வகுப்பு ஆர். ஸ்ரீ அருணன். இரண்டாவது பரிசு ஜே. ஷிபா 7ஆம் வகுப்பு. மூன்றாவது பரிசு 7ஆம் வகுப்பு கே. திருமுருகன். எட்டாம் மற்றும் 9ஆம் வகுப்பு ஓவிய போட்டியில் முதல் பரிசு எஸ். ஏ. நந்தன். இரண்டாவது பரிசு டி. தன்ஷிகா. மூன்றாவது பரிசு ஏ. பி. ஜீவன் பிரதேஷ். வகுப்பு மட்டும் பரிசு டி. தன்ஷிகா.
மூன்றாவது பரிசு 10ஆம் வகுப்பு எம் ஜாஸ்மா. எம்.கே. அபர்ணா முதல் பரிசு. அடுத்ததாக கட்டுரை போட்டி 4 மற்றும் 5ஆம் பிரிவுகளில் முதல் பரிசு 5ஆம் வகுப்பு ஞா ஜனனி முதல் பரிசு. இரண்டாவது பரிசு சந்தனேஸ்வரன். மூன்றாவது பரிசு 4ஆம் வகுப்பு தஷ்வின் குமார். 6 மற்றும் 7ஆம் வகுப்பு கட்டுரை போட்டி முதல் பரிசு எம் சாஷினி. இரண்டாவது பரிசு எஸ் மோகன் சந்திரியன். மூன்றாவது பரிசு ஆர் மகாஸ்ரீ. வகுப்பு 8 மற்றும் 9 முதல் பரிசு ஆர் ரேஷ்மிகா. இரண்டாவது பரிசு எஸ் நிஷேத். மூன்றாவது பரிசு டி ஹம்சமதி. மற்றும் 11 12ஆம் வகுப்பு கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பி அதிகா பானு. இரண்டாவது பரிசு பி மகாலட்சுமி. மூன்றாவது பரிசு 3 நபர்கள் இ லட்சிகா, எஸ் தருணிகா, எம்.கே. அபர்ணா. இறைவனை வணங்கி ஒழுக்கம், அமைதி, பணிவு வேண்டி கூட்டு வழிபாடு செய்து வருகிறார்கள் நம் பள்ளி மாணாக்கர்கள். ஐந்து
நம் பள்ளியின் முன்னாள் முதல்வர் திரு கல்வகுமாரி அவர்களும் எசவ பள்ளியினுடைய ஆசிரியரும் எங்கள் தமிழ் அறநிலையினுடைய எல்லா நிகழ்வுகளிலும் தன்னை முன்னாடியோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய எங்கள் சுந்தரமன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களை இந்த பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். முதலாவதாக நம்ம ஐயா அவர்களை மாணவர்களுக்கு நினைவு பரிசிலை வழங்கி ஊக்கப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.